என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 29வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனை விட்டு பிரிப்பது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 39வது வசனம் முடிய. தேவனை விட்டு பிரிப்பது. எதுவானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ரோமர் 8:39. திருமறையிலுள்ள சில முக்கியமான பகுதிகளில் ரோமர் 8ஆம் அதிகாரமும் ஒன்று. இதில் சில ஆழமான கிறிஸ்தவ சத்தியங்கள் கூறப்பட்டுள்ளன. இரட்டிப்பான நன்மையை தருவேன் போன்ற ஆசீர்வாத மழையை குறித்து பல இடங்களில் வாசித்து திருப்தி அடையும் நமக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அதாவது இன்பம் துன்பம் யாவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதே கொஞ்சம் கசப்பான மாத்திரைதான். இந்த அதிகாரத்தின் இறுதியில் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. ஆனாலும், அதாவது அவை நிகழ்ந்தாலும் நாம் தேவனை விட்டு பிரியாதிருப்போம் என்ற நிச்சயம் நமக்குள் வேண்டும் என்று பவுல் ஓங்கிய குரலில் கூறுகிறார். பாவம்தான் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு வெகு தூரம் இழுத்துச் செல்லும் வலிமை படைத்தது. ஆனால் இங்கே உபத்திரவம், கவலை, கஷ்டம், வறுமை, ஆபத்துக்கள், விபத்துக்கள், கொலைகள், மரணங்கள், நம்மை அடக்கி ஆளும் ஆட்சி அதிகாரங்கள் போன்ற மாபெரும் துன்பங்களுக்கு ஆளானாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரியாதிருக்கும் மன உறுதி வேண்டும் என்பது பவுலுடைய அறைகூவல். இது ஆசீர்வாத உபதேசம் அன்று, ஆழமான உபதேசம். ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். அதற்காக தற்காலிக ஆசீர்வாதங்களையே பெரிதுபடுத்தி கொண்டு அவற்றை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாகி போவோம். ஓர் அன்பான குடும்பத்தில் வாலிப வயதில் இருந்த ஒரு மகன் விபத்தில் கொடூரமாய் இறந்து போனான். பெற்றோர் துடித்து போயினர். ஆண்டவருக்காக நான் எவ்வளவு செய்தேன், என்ன பயன், இப்படி ஆயிற்றே என்று அழுது புரண்டனர். ஆலயம் செல்வதையும் திருமறையை வாசிப்பதையும் நிறுத்திவிட்டனர். இம்மாதிரியான பெருந்துன்ப வட்டத்திற்குள் இருப்போரின் வேதனை உணர்வுகளை வட்டத்திற்கு வெளியே இருப்பவர்களால் உணர்ந்து கொள்ள இயலாது. ஆனால் அதை தேவன் அறிவார், மாற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனையோ கோடி நன்மைகளை மனுக்குலத்திற்கு தந்தது தேவ அன்பு. பல்லாண்டு பல்லாண்டு நீடு வாழ்வதற்கென நித்திய வாழ்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பது தேவ அன்பு. தேவ அன்பு இல்லாமல் இருண்ட இவ்வுலகில் எஞ்சிய வாழ்வுக்கு எது ஒளியூட்டும், எது வழிகாட்டும்? தேவ அன்பே தேவை. எத்தனை இடுக்கண் வந்தாலும் ஈடு செய்வது தேவ அன்பு. எத்தனை இடுக்கண் வந்தாலும் ஈடு செய்வது தேவ அன்பு. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே.
எந்தன் வாழ்வின் நாயகனே, வாழ்வின் நாயகனே, என் தாழ்வின் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தீவ வாழ்வின் நாயகனே. ஜெபம். இறைவா, பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் உம் அன்பை புரிந்து கொண்டு உம்மை விட்டு விலகாதிருக்க அருள் தாரும். ஆமென்.